வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க சேனக்கிழங்கு வறுவலும் தயிர் சாதமும் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு எடுத்து நம்ம நல்லா தோலை சீவி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிப்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்க ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் தண்ணி சூடு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சிங்க. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நான் இந்த கருணக்கிழங்கை போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சு கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இது ஏன் பாயில் பண்ணுறோன்னா நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் கரகரன்னு இருக்கும் சில நேரங்களில். அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம மஞ்சள் பொடி போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு ஏறினதும் இப்போ இந்த பாயில் பண்ணி வச்ச கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம கிளறி கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக. இந்த கருவேப்பிலை மணத்தோடு நல்லா இந்த சேனக்கிழங்கு நல்லா வறுவலோட சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் ஒரு கரண்டியில் சாதம் எடுத்து அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். மிக்சியில் ஒன்றும் பாதியமாக சும்மா ரிவேஸில் ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாங்க ரைஸை. இப்போ நான் தயிர் போட்டு அடிச்சுக்கிறேன். கெட்டி தயிர் எடுத்துருக்கேன் 1 கப்பு. அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணும்போது ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் தயிர் சாதம். க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. சேனைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்டியான சேனைக்கிழங்கு வறுவலும் தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.